ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு டியூஸ்டே விலாக் தான். இன்றைக்கி மார்னிங் செஞ்ச வேலைகள், அதுக்கப்புறமா ஏன் இவ்வளோ நாளாக சரியாக வீடியோ போடல, அப்படி என்னதான் ஆச்சு எனக்கு, நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன விஷயமா எடுத்துக்கிற பிரச்சனை எல்லாமே எவ்வளோ பெரிய சீரியஸாக ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவுனே சொல்வேன். அதுக்கு முன்னாடி யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் வராது. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை பண்ணிவிட்டு பாருங்கள். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்த உடனே தலைக்கெலாம் குளித்து முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் தான் போட்டிருந்தேன். சிம்பிளாக ஒரு கம்பி கோலம் போட்டிருந்தேன். இப்போ உடம்பு கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுனால, முடியாமல் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு மார்னிங்கே எப்போவுமே நான் வெற்றிலை தீபம் 6 to 7 போடுவேன். ஸோ இப்போ உடம்பு முடியாததுனால லேட்டாக தான் கொஞ்சம் எழுந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. வேலைகளே கொஞ்சம் ஹஸ்பண்ட் தான் ஷேர் பண்ணிக்கிறாரு. அவர் ஒரு சைடு சாப்பாடு செஞ்சிட்ருந்தார். பாப்பா ஸ்கூல் கிளம்பணும் இல்லைங்களா? ஸோ அதனால் நான் அப்படியே இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம், வாசல் துடைக்கிறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த வேலைலாம் செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி சாதம் சாம்பார் தான் வச்சுருந்தோம். அப்புறம் பாப்பாவுக்கு தொட்டுக்கு கொடுக்கறதுக்காக, சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு சிப்ஸு, பொரியல் எதுவும் செய்ய முடியல, லேட் ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் கார்ன் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக, காலையில் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்காக கார்ன் கொடுத்துருந்தேன். அப்புறம் காலைல சாப்பிட்றதுக்கு நூடுல்ஸ் செஞ்சுருந்தோம் பாப்பாவுக்காக. அப்புறம் எங்களுக்கு தனியாக தோசை ஊற்றி அதே சாம்பார் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டோம். இதுதான் இன்றைக்கி வீட்டில் சமையல். ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணார் எல்லாத்துக்குமே கொஞ்சம். அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறமா எல்லோரையும் அனுப்பிச்சி முடிச்சுட்டு மீதி இருந்த பாத்திரம் எல்லாமே தேய்ச்சி வச்சுட்டு, சுத்தமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடு ஃபுல்லாக, அப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. மதியம் 1 to 2 இந்த டைமில் தான், சுக்ரஹோரை டைமில் வெற்றிலை தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். வெற்றிலை பாக்கு, அப்புறம் பன்னீர் இல்லை, நெய் இல்லை, சுவாமிக்கு விளக்கேற்றுறதுக்கு, வெற்றிலை தீபம் போடுறதுக்கு பச்சை கற்பூரம் இதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி ஹஸ்பண்ட் அனுப்பிச்சிருந்தேன். அவர் வாங்கினது கொடுத்துட்டு தான் அப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிருந்தாங்க. அப்புறம் டிஃபன் சாப்பிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி டே அப்புறம் ஓகே, இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல, ஆக்சுவலாக ஒரு 1 மந்த்தாகவே நம்ம சரியாக வீடியோ போடல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரிலேஷன் டெத் ஆகிட்டாங்க. அப்புறம் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அப்புறம் ஊருக்கு போனோம். ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சு. அப்புறம் தேருக்கெல்லாம் கூட ஓகேவாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து தான் கொஞ்சம் ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு, ஒரு மைல்டு ஆப்ரேஷன். இதை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். லேடிஸாக இருக்கீங்க, அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, எல்லாருமே, பெண்கள் எல்லாருமே நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கோ, இல்லை நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சரி ஓகே பார்த்துக்கலாம், ஏதாவது நமக்குள்ளேயே ஒரு இஷ்யூ, ஒரு உடம்பு முடியாமல் போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு ஃபீவர் வந்தால் கூட சரி சரியாயிடும், இன்றைக்கி ஒரு நாள் தானே, நாளைக்கு சரியாயிடும், டேப்லெட் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுருவோம். அதே மாதிரி நம்மளுக்கு உடம்புல வேறு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அடிபட்டாலோ, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் சரியாக போய்டும்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்துக்குவோம். அதுவும் முக்கியமாக இந்த மாதிரி நம்ம தனியாக இருக்கிறவங்க, வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம், யாருமே ஹெல்ப்புக்கு இல்லாதவங்களாம், கொஞ்சம் தனியாக இருக்கிறவங்க கஷ்டப்படுவோம், யார்கிட்டையும் சொல்லவும் யோசிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் நான் 2 பாப்பாவுமே எனக்கு சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி தான் பாப்பா பிறந்தாங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒரு ரிஸ்க் அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். ரொம்ப பேக் பெயின் அதிகமாக இருக்கிறது, சீக்கிரமாக ரொம்ப வெயிட் தூக்கிட்டு குனிஞ்சு எழுந்திரிச்சிக்க முடியாது, ரொம்ப தூரம் நடக்க முடியாது, அடி வயிற்றில் ஏதோ ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி வாழ்நாள் முழுக்கவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் எனக்குமே இப்போ வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்னதாக நம்ம யூரின் போடுறோம் இல்லைங்களா, அங்கே சின்னதாக ஒரு கட்டி மாதிரி எனக்கு வர ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நார்மலாக வந்துச்சு. சரி ஓகே, ஹீட்டுனால அதிகமாக வருது, ஹீட் அதிகமானதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஃப்ரீயாக விட்டுட்டேன். அப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து அது ஓகே, மறுபடியும் சரியாயிடுச்சு.
அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கல. அகெயின் வந்து ஒரு 2 மந்த்ஸ் கழித்து மறுபடியும் வந்துச்சு. அப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிருச்சு. வலி தாங்க முடியாமல், உட்கார முடியாமல், எழுந்திரிச்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே, அது சரி ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனப்போ, கட்டி கொஞ்சம் ரொம்ப பெருசாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அழுத்தி விட்டுட்டாங்க. அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அதிகமாக, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால கூட இந்த மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. பட் இப்போ இதை வந்து எதுவும் செய்ய முடியாது. அதை அழுத்தி விட்டதுனால அது ஃபுல்லாக கட்டி அதில் இருக்கிற அந்த ப்ளட்டு அது எல்லாமே வெளியில் வந்துடும், நார்மலாக ஆகிடும், இப்போ சரியாயிடும். பட் மறுபடியும் மறுபடியும் வருன்ற மாதிரி எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போவே எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு தான். இருந்தாலும் சரி ஓகே, அந்த டைம் ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. அப்புறம் அது சரியாக போயிடுச்சு. அதோடு அதை விட்டுட்டு அது எப்போனா மார்கழி மாதம் அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அது அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அதனால் நானும் அதை பெருசாக எடுத்துக்கல, அதோட விட்டாச்சு. இப்போ அகெயின் ஒரு 5 மந்த்ஸ் கழித்து மறுபடியும் இப்போ வந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்லேயே வரும்போது நீங்கள் அதை போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. நான் இந்த டைமும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே போகாமல் நல்லா ரொம்ப பெருசாகிடுச்சு. இந்த தடவையும் பெருசானதுக்கப்புறம் தான் போனேன், வலி தாங்க முடியாமல். எனக்கு வந்து பாப்பாவுக்கு டெலிவரி பார்த்து அதே எங்களுடைய டாக்டர்கிட்ட தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த டைம் வந்து போனப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஆப்ரேட் பண்ணி தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம வேரோடு அதை வந்து ஃபுல்லாக எடுத்துட முடியும். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபைனல்ஸ் ரொம்ப பெருசானதுனால பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு தேர்ஸ்டே ஈவினிங் வந்து போயிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 7:00 8:00 போனோம். அதுக்கப்புறம் சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆப்ரேஷன் அப்போ தான் பண்ணாங்க எனக்கு. ரொம்ப பயமாயிருச்சு. நான் இதுக்கு முன்னாடி பாப்பா டெலிவரி அப்போலாம் கூட இவ்வளோ பயப்படல. இந்த டைம் ரொம்ப பயந்துட்டேன். அப்படியே காலையெல்லாம் எனக்கு உதற ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. அந்த இடம் இல்லைங்களா நம்மளுக்கு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ப்ளேஸு. வேறு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஆனால் டாக்டர் வந்து ரொம்ப கூலாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம், ஒரு மைல்டு ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மயக்க ஊசிலாம் போட்டு தான் அதுக்கப்புறம் வந்து போட்டு அது ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. எடுத்து என்கிட்ட காமிச்சாங்க. கட்டி மாதிரி குட்டியாக இருந்துச்சு தான். ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ப்ளேஸு. அவங்க சொல்கிறது இதுவே வந்து நான் எந்த டைமும் போகாமல் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னமும் அதிகமாகி தேவலாம் பெரிய இஷ்யூஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில அந்த இடத்துல இருக்கிறது அதேமாதிரி நம்ம மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ண யோசிப்போம். அப்படி தான் எனக்குமே இருந்துச்சு. அதனால் தயவு செஞ்சு அதெல்லாம் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம ஷேர் பண்ணி தான் ஆகணும். மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும், இல்லை டாக்டர்கிட்ட போய்ட்டு கன்சல்ட் பண்ணணும். இது தேவையில்லாமல் பெரிய ரிஸ்க்காக எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் என்ன பயந்துட்டேன்னா, இப்போலாம் வந்து நிறைய கேன்சர்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அதுக்காகவே தான் நான் டாக்டர்கிட்ட போக பயந்துகிட்டே இருந்தேன். சரி ஓகே, ரொம்ப வலி தாங்க முடியாமல் தான் நான் போனேன். ஆனால் அது மாதிரி யாரும் இருக்காதீங்க. ஸ்டார்டிங் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனையாக கூட தான் இருக்கட்டுமே, போய்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. நம்ம போயிட்டு அவங்க ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். அதை நம்ம மறைச்சி தேவையில்லாமல் பெரிய இஷ்யூ ஆக்கிறத விட ஸ்டார்டிங்லேயே நம்ம போய் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நம்ம 30 நான் வந்து இப்போ 30 எனக்கு 30+ ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துகிட்டே இருக்குது ரெகுலராக. கால் வலி, பின்னாடி முதுகு வலி, அது மாதிரி நிறைய பிரச்சனை வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற பொருட்களுமே ஹெல்த்தியாக சாப்பிடணும். நம்ம வீட்டு வேலை, குழந்தைங்கள பார்த்துக்குறோம், ஹஸ்பண்டை பார்த்துக்குறோம், வீட்டை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்துக்க நம்ம நிறைய மறந்துடுறோம். ஸோ நமக்கான டைமை கொஞ்சமாவது ஒதுக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். நான் கொஞ்சம் நடுவில் ஸ்டார்ட் பண்ணேன், மறுபடியும் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்களுமே தயவு செஞ்சு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா மற்றவங்கள பார்த்துக்கிறத விட நம்மளையும் கொஞ்சம் பார்த்துக்க நமக்கு ஒரு டைம் கொடுங்க. ஒரு 1 ஹவர் ஆச்சு நமக்காக ஒரு டைம் கொடுத்து தான் ஆகணும். மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ இல்லை மிடில்லையோ ஏதோ ஒரு டைம் நமக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட லைஃப் வந்து நம்மளுக்கு சேஃபாக இருக்கும். நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். யாரும் நமக்காக வந்து பார்த்துக்க மாட்டாங்க. நம்ம வலியை நம்ம தான் தாங்கி ஆகணும். ஹஸ்பண்டாகவே இருந்தாலும் நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, ஆறுதல் சொல்லுவாங்க, ஓகே. நம்மளோட வலி யாரை தாங்கி ஆகணும்? நம்ம தான் தாங்கி ஆகணும். வேறு யாரும் வந்து நமக்காக வலியை தாங்க போகிறதில்ல. அதேமாரி ஒரு சில வீட்டிலலாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க, அவங்களே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். எனக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் நல்லாவே சப்போர்ட் பண்ணுவார், கூட எல்லா வேலையுமே வந்து ஷேர் பண்ணிக்குவார். அந்த மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு சில வீட்டிலலாம் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. நம்மளோட உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்க முடியும். நிறைய வேலைகள்லாம் பார்த்துட்டே இருந்தேன், அப்படியே எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தம்பி ஒரு பக்கம் பார்த்து டிவி பார்த்துட்டு இருந்தான். சின்சான் தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பூஜா ரூம்லேயுமே
கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு கோலம் வந்து போட்டுட்ருந்தேன். எனக்கு கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் போடுவேன். ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், தயவு செஞ்சு நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும். ரிஸ்க் எடுக்காதீங்க. எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் ஸ்டார்டிங்லேயே வந்து போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நிறைய இஷ்யூஸ் வந்து வருது. ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு 1.5 மாத குழந்தைக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அந்த ஊசி வந்து போட்டு அந்த மருந்து கரையாமல் கட்டி பெருசாகி அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதேமாதிரி ஒரு லேடிக்கும் ஊசி போட்ட இடத்துல ரொம்ப கரையாமல் கட்டியாகி அதையுமே வந்து ஆப்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸோடு வராங்க. இப்போல்லாம் எதுக்காக பிரச்சனை வருது, இதனால தான் வருதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை போய்ட்டு டாக்டர்கிட்ட கேளுங்க, கன்சல்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அது ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கும் சொல்லவே தெரியாது. அதனால் குழந்தைங்களையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நான் இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிடுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. வாசல்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தோரணம் வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அதையுமே எடுத்து வாஷ் பண்ணி மாட்டி விட்டாச்சு. அப்புறம் என் கையாலவே ரோஜா பூ வந்து மாலை மாதிரி கொஞ்சமாக கட்டி வாசப்படிக்கு வச்சாச்சு. நிலைவாசல் பூஜை வந்து பண்ணணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன். அது இது மாதிரி தள்ளி போயிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக மல்லிகைப்பூ இருந்துச்சு, அது கொஞ்சம் கட் பண்ணி விளக்குக்கெலாம் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன். எனக்கு தாங்க என்னன்னே தெரியல, கண் திருஷ்டியா என்னன்னே தெரியல. திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஓரளவுக்கு எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். அப்போவும் திருப்பி உடம்பு சரியில்லாமல் தான் போகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுறதுனால ஆகுதுன்றாங்க. அதெல்லாம் எனக்கு புரியல எதனாலன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் முருகரை நம்பி தான், அவருக்காக தான் இன்றைக்கி எப்படியாச்சும் உடம்பு முடியல, பட் இருந்தாலும் எப்படியாவது இன்றைக்கி போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என் கூடவே துணையாக இருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஓம் சரவண பவ. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடவுளை நம்புங்க. அவர் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவார். வேறு யார்கிட்ட போய் கேட்டாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. கடவுளை நம்பினாலே போதும், அவங்களே நமக்கு எல்லா வழியையும் காட்டுவாங்க. முக்கியமாக குலதெய்வத்தோட அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா குலதெய்வத்தை முக்கியமாக வழிபடுங்க. அவங்க அருள் இருந்தால் தான் மற்ற தெய்வங்களுடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும். உடம்பு முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு சின்ன விளக்காவது ஏற்றி சாமி ரூமில் வச்சு வழிபடுங்க. முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. எனக்கெலாம் மனசே கேட்க மாட்டேங்குது. நான் ஒரு 2 நாள் 3 நாள் கூட பூஜை ரூம் பக்கம் வர முடியல அப்படின்னாலே என்னமோ ஒரு மாதிரி இருக்கும், வீட்டில் விளக்கேற்றல அப்படின்னாலே. அதனால் தயவு செஞ்சு ஒரு விளக்காவது ஏற்றி வச்சு சாமி கும்பிடுங்க, ரொம்பவுமே நல்லது. அப்புறம் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சுட்டு மதியம் சுக்கிரஹோர டைமில் 1 to 2 இந்த டைமில் தான் 1 மேலே ஆயிடுச்சு. தம்பி வந்து டிவி பார்த்துட்ருக்கான். அவனை டிவி பார்க்க வச்சுட்டு நான் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் வீட்டில் இருக்காங்கன்னா இன்னும் கஷ்டம். ஒரு சைடு உடம்பு முடியல, ஒரு சைடு அவனை பார்த்துக்கணும், ஒரு சைடு பாப்பா ஸ்கூல் போயிட்டு இப்போ வந்துடுவா. ஒரு 4 o'clock அந்த மாதிரி வரும், 4:30க்கு வருவாள். அவள் வந்ததுக்கப்புறம் அவளை டான்ஸ் கிளாஸ் வந்து அனுப்பணும், அவளுக்கு ரெடி பண்ணணும். இதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வேல்மாறல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு படித்து, ஸோ வேல்மாறல் படிச்சிடலான்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வேல்மாறலும் படித்து முடிச்சிட்டேன். இப்போ தான் மனதுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. முருகா, எனக்கு இதுக்கப்புறம் உன்னை இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில் விளக்கேற்றுறது தடைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் படித்தேன். எனக்கு அது படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. வேறு என்ன கேட்குறதுன்னு எனக்கு தெரிலங்க. நான் எப்போவுமே எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு வேண்டுவேன். ஆனால் அப்படியா இருக்க முடியுது? எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை. எனக்கு இந்த பிரச்சனையா, உங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு வேறு ஒரு பிரச்சனை இருக்கும். இப்படி தான் போகுது வாழ்க்கை. என்ன தான் பண்ண போகிறோம்னே தெரியல. அதுவும் இந்த மிடில் கிளாஸாக இருந்துட்டு நம்ம படுற கஷ்டம் இருக்குது பாருங்கள், அது நமக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு சொன்னாலும் புரியவே புரியாது. அப்புறம் டிவிலையும் முருகர் சாங் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே முருகருக்கு ஆரத்தி காமிச்சிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே சாம்பிராணியெல்லாம் வீடு ஃபுல்லாக போட்டு விட்டேன். சாம்பிராணியும் வீடு ஃபுல்லாக போட்டு விட்டால் தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஈவினிங்கும் போடுவேன். அது என்னமோ ஒரு நல்ல வைப் கொடுக்குது.
வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.